எல்லாத்தையும் நோட் பண்ணுறேன். சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நான் யாருக்குமே பண்ணதில்லை. ஓகே, எனக்காக ஒருத்தவங்க பண்ணாங்க போது ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கோல்டு மெடலா அப்படின்னா என்ன? கோல்டு மெடல்னால் வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம காலேஜ் படிப்போமா, காலேஜில் மொத்தம் 6 செம் இருக்கா. ஏன்னா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து 3 வருஷம் படிக்கணும். 3 வருஷத்தில் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அதாவது பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே 2 செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. அப்போனா மொத்தம் 6 செமஸ்டர். 6 செமஸ்டர்லேயும் நம்ம 80% மேலே மார்க் எடுத்தோம் அப்படின்னா, 80% மேலே நிறைய மார்க் எடுக்கணும். 80% மேலே மார்க் எடுக்கணும் எல்லாத்துலேயும். ஃபஸ்ட் ரேங்க் அப்படி இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து கோல்டு மெடல்னு அவார்ட் கொடுப்பாங்க, நமக்கு கோல்டு மெடல் கொடுப்பாங்க. அதை வந்து நல்லா படித்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் 80% எடுத்து நல்லா படித்தவங்களுக்கு மட்டும் கொடுப்பாங்க, கோல்டு மெடல் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்புறம் சர்டிஃபிகேட்டில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணோன்னா இது வரைக்கும் நம்ம ஃபெயிலே ஆகாமல் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு கொடுப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்னா இவங்க வந்து 80% மேலே தான் எல்லா செமஸ்டர்லேயும் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன், அப்புறம் கோல்டு மெடல். என்னோட காலேஜ் சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு அனுப்பணும் போல், நான் இப்போ அதையும் பண்ணுறேன். சரியா? ஓகே, இப்போ புரிஞ்சிச்சா கோல்டு மெடல்னா என்னென்னு? ஓகே, அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா சொல்லுங்கள். எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்களுடைய அந்த 2 பல்லு நல்லா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ. அப்போ மற்ற பல்லா நல்லா இல்லையா? இந்த 2 பல்லா? ஓகே. ஒரு அழகான பையனை எதிர்காலத்தில் பார்ப்பீங்க. அந்த பையன் உங்களுக்கு லைவில் உங்க கூட பேசிட்டு இப்போ கூட இந்த லைவில் அது யாருன்னு கண்டுபிடிங்க. ஒருத்தருன்னு இல்லையே, 18 இருக்காங்களே, எல்லாருமே அழகாக தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 18 பேரும் எனக்கு சேம் தான். எல்லாருமே அழகானவங்க தான் என்கிட்ட பேசுகிறாங்க, என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க தான். ஒருத்தர்லாம் இல்லை. எப்படி? ஓகே, மார்னிங் லைவ்ல ஜாயின் பண்ணிடுங்க எல்லாரும். ஓகே, சரி, ஒரு பாட்டு பாடிட்டு டாட்டா பை பை சொல்லிடுவா. என்ன சொல்லுங்க. ஐப்ரோ ரியாக்ஷன் 2 or 3 times. ஓகே, பிரியமானவன் ஹாய் ஹாய். ஐ எம் 7th grade. ஓகே ஓகே, இந்த வந்துட்டேன். கோல்டு மெடல் விட்டால் பிரியாணி சாப்பிட முடியுமா? அது கோல்டு மெடலுங்க பேர், அதுக்காக அது கோல்டில் கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி கோல்டு கொடுத்தாங்கன்னா காசும் நம்மக்கிட்ட தான் வாங்குவாங்க, நம்ம தான் காசு கொடுத்து கோல்டு மெடலும் வாங்கணும். அப்படியே அவங்க கோல்டு மெடல் கொடுத்தாலும் அதை விற்கக்கூடாது, நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதெல்லாம் நம்ம ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? நம்ம கஷ்டப்பட்டு பண்ணி அதோட எப்படி சொல்கிறது, ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோன்னா அதை பத்திரமா வச்சுக்கணும் இல்லையா? ஒரு பிரியாணிக்காக அதை விற்றுடலாமா? விற்கக்கூடாது. கீடகம் பொலிட்டிக்கல் ஹாய். நீங்கள்